தந்தானே துதிப்போமே எந்தன் தேர்தலில் ஜெயித்திட பாட்டு படிக்கிறேன் தந்தானே துதிப்போமே எல்லாம் ஏதுவே எனக்கெல்லாம் தளபதி நான் தேடி வந்தது கர்த்தரு. யார் இந்த ஒருத்தரு? என்ன தளபதி திடீர்னு இப்படி மண்டி போட்டு இறங்கிட்ட? அன்னைக்கு என்னடானா போய் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அப்படின்னு அன்னைக்கு சரண்டரான, இன்னைக்கு என்னடா அப்படி மண்டி போட்டு இறங்கிட்ட? ஏன்னா நீங்க இப்படி பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல நண்பா, எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போலான்னு சொல்லி கர்த்தரை தேடி வந்தேன். ஆமா, 51 வயசாச்சு, இத்தனை நாளா கர்த்தர் ஞாபகம் வரல. சினிமாவுக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அப்பயும் உனக்கு கர்த்தர் ஞாபகம் வரல. சரிப்பா, வீட்டு பக்கத்துல பனையூர்ல பக்கத்துல அவ்வளவு பெரிய சர்ச் இருக்குது, அங்க போல. நீலாங்கர பக்கத்துல அவ்வளவு சூப்பர் சர்ச் இருக்குது, அங்கேயும் போல. ஏன் நீ தேடி போய் திருச்சி கிழக்குல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போன? நண்பா, இது ஒரு அரசியல் தந்திரம். பெரம்பூர், திருச்சி கிழக்கு இது ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. அதனாலதான் அங்க தேடி போய் நிக்கிறேன். நீ ஒண்ணு நல்லா பாரு, இத்தனை வருஷமா என் பேரு இளைய தளபதி விஜய், இப்போ கொஞ்ச நாளா தான் ஜோசப் விஜய். இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீ ரொம்ப தூரம்லாம் போத்தவல. இந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் போது நாடு முழுக்க கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடந்துச்சுப்பா. கிறிஸ்துமஸ் ட்ரீ இருந்தாலும் சரி, சாண்டா கிளாஸ் பொம்மை விற்கிறவங்கலாம் தூக்கி போட்டு அடிச்சாங்க. அப்பெல்லாம் நீ எதுவுமே வாய் திறக்கல. மணிப்பூர் இப்போ கூட பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 180 தேவாலயங்கள் தீ வச்சு கொளுத்தப்பட்டது. அப்பெல்லாம் உனக்கு இயேசுவோட ஞாபகம் வரல, கிறிஸ்தவர்களோட ஞாபகம் வரல. ஆனா இப்போ இந்த தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் திடீர்னு கர்த்தரோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பக்தி இல்ல, இது நீ காட்டுற படம். அது ஒண்ணும் இல்ல நண்பா, நம்ம பவன் கல்யாண் இப்படிதான் தேர்தலோட கடைசி சமயத்துல சர்ச்சில் போய் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டினாரு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சுட்டுக்கிட்டேன். அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால அடிச்சு பயங்கரமான அலையெல்லாம் தேடினாரு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சுட்டு பார்த்தா கடைசியில அண்ணாமலையோட பெரிய காமெடி பீஸ் ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் நீ போட்டு கலாய்க்கிறானுங்க. ஆனா உன் நாடகம் எதையும் இன்னைக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் நம்பல. மொத்த கிறிஸ்தவ பாதிரிகள், ஆயர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு முதலமைச்சரை போய் சந்திச்சு வந்திருக்காங்க. இடஒதுக்கீடோட விஷயத்துல இருந்து கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் திமுக தான் எங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நாங்க முழு ஆதரவு தரோம்னு சொல்லி இன்னைக்கு மொத்தமா அங்க போயிட்டாங்க. இத்தனை வருஷமா இல்லாம தேர்தல் நேரம் அப்படின்றதுனால போய் சோஸ்திர ஆண்டவர்னு சொல்லி பயங்கரமான டிராமா எல்லாம் போட்டேன். ஒரு போக்க பார்த்தா தோத்துருவாண்டவர